ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோல வந்து நாம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் அமீன்ஸ் வந்து நாம வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஸோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 4 இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. ஸோ அதுல வர இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன்ஸை வந்து நாம வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரிவிஷன் அப்படிங்கிறதுனால ஸோ மெக்கானிசம் அதெல்லாம் வந்து நாம வந்து பார்க்க வேணாம். ஸோ ஜஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட்ஸ் அது மட்டும் நாம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாம பார்க்க போற நைட்ரஜன் காம்பவுண்ட் வந்து அமீன்ஸ். ஸோ அமீன்ஸோட கிளாசிபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி அமீன், செகண்டரி அமீன் அண்ட் டெர்ஷியரி அமீன் அப்படின்னு இருக்கு. ஸோ RNH2 ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கிறது வந்து பிரைமரி. இந்த இடத்துல வந்து 2 ஆல்கைல் குரூப் இருக்கிறது வந்து செகண்டரி. 3 ஆல்கைல் குரூப் இருக்கிற அமீன் வந்து உங்களுக்கு வந்து டெர்ஷியரி அமீன். ஸோ நாம வந்து பின்னாடி வந்து இந்த 3 அமீன்ஸையும் எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு வந்து நாம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்க. ஸோ இது வந்து ட்ரைமெத்தைல் அமைன், கரெக்டா? ஸோ இது வந்து ட்ரைமெத்தைல் அமைன். ஸோ இந்த இடத்துல நைட்ரஜனோட ஹைபிரிடைசேஷன் வந்து sp3. ஸோ நாம வந்து கெமிக்கல் பாண்டிங் அப்போ பார்த்துருப்போம். ஸோ ஒரு sp3 ஹைபிரிடைசேஷனோட ஆங்கிள் பாண்ட் ஆங்கிள் என்னது? 109 டிகிரி 28 மினிட்ஸ், கரெக்டா? ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸோ 3 மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் பல்கி குரூப். ஸோ மாலிகுலர் வெயிட் வந்து இந்த குரூப்புக்கு வந்து அதிகம். ஸோ அதனால டியூ டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் உங்களுக்கு வந்து பாண்ட் ஆங்கிள் வந்து 108 டிகிரியா வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அந்த ரிபல்ஷன்னால 108 டிகிரிஸா வந்து குறைஞ்சிருது. ஸோ அமீன்ஸோட பாண்ட் ஆங்கிள் அமோனியாவை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் லோன் பேர் அதெல்லாம் வந்து இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2-3 காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அதோட பாய்லிங் பாயிண்ட், சால்யூபிலிட்டி, பேசிக் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து அமீன்ஸ்ல வந்து இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. ஸோ பாய்லிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாலிகுலர் வெயிட். யாருக்கு வந்து மாலிகுலர் வெயிட் வந்து அதிகமா இருக்கோ அதுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகம். அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ். ஸோ பிரான்ச்சஸ் அதிகமா இருந்தா அதுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ ஜென்ரலி பாருங்க பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. ஸோ இந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ பிரைமரி அமீன்ஸ்ல ஹைட்ரஜன் பாண்டிங்கான டெண்டன்சி வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் செகண்டரி அண்ட் டெர்ஷியரியை விட. இதுதான் வந்து ரீசன். நெக்ஸ்ட் வந்து சால்யூபிலிட்டி. ஸோ பாய்லிங் பாயிண்ட்டை விட அப்படியே வந்து இன்வர்ஸா இருக்கு. சால்யூபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாலிகுலர் வெயிட். நெக்ஸ்ட் வந்து நாம பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து நாம பார்க்கலாம். ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து நார்மலி வந்து நாம வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் வச்சு நாம வந்து கொடுக்க முடியாது. பிகாஸ் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ நாமளே பார்த்தோம், ஏன்னா நைட்ரஜனை சுத்தி உங்களுக்கு வந்து பல்கி குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். அதனால அந்த குரூப்புக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரென்த்தோட ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மெத்தில் குரூப் இருக்கு அப்படின்னா ஸோ ஆல்கைல் குரூப் அந்த ஆரோட குரூப் வந்து மெத்தில் குரூப்பா இருக்கு அப்படின்னா CH3 இருந்துச்சு அப்படின்னா ஆர்டர் வந்து பார்த்துக்கோங்க செகண்டரி, பிரைமரி, டெர்ஷியரி, அதுக்கப்புறம் தான் அமோனியா. இதுவே எத்தில் குரூப்பா இருந்ததுன்னா பிரைமரியும் டெர்ஷியரியும் ரிவர்ஸ் ஆயிடுது. அதே மாதிரி ஐசோப்ரோபைல் குரூப் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைமரி தான் அதிகமா இருக்கு, டெர்ஷியரி கம்மியா இருக்கு. டெர்ஷியரி பியூட்டைல் அப்படின்னா அமோனியா அதிகம், அதுக்கப்புறம் தான் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. ஸோ இந்த அட்டாச் ஆன ஆல்கைல் குரூப்புக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ எந்த குரூப் இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த குரூப்புக்கு ஏத்த மாதிரி பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து நாம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதோட ப்ரிப்பரேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம், பாய்லிங் பாயிண்ட், சால்யூபிலிட்டி. ஸோ ப்ரிப்பரேஷன் இம்பார்ட்டன்ட். தென் அதோட இம்பார்ட்டன்டான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாம ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமீன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து தெரியும் 3 கிளாசிபிகேஷன் இருக்கு, பிரைமரி அமீன்ஸ், செகண்டரி அமீன்ஸ் அண்ட் டெர்ஷியரி அமீன்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஹாஃப்மேன்ஸ் ஆல்கைலேஷன் ஆஃப் அமோனியா. ஸோ அமோனியால இருந்து நாம வந்து அமீன்ஸ் வந்து சிந்தசைஸ் பண்ண போறோம். ஸோ நார்மலி வந்து எப்படி ஈஸியா வந்து நாம பாக்குறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரியாக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சால்ட் வந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HCl இதெல்லாம் ஆசிட், அதே மாதிரி AgCl இதெல்லாம் வந்து சால்ட், கரெக்டா? ஸோ HCl, HI, HBr, ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ், இந்த மாதிரியான ஹாலோஜன்ஸ் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ற சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா நாம வந்து அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ஈஸியா வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஈஸியா வந்து நாம ஒரு ட்ரிக் மாதிரி ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஸோ இந்த ரியாக்ஷன்ல ஏதாவது ஒரு ஆல்கைல் ஹாலைடு வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து அயோடைட் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து புரோமின் எடுத்துக்கலாம், ஆர் குளோரின் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆல்கைல் ஹாலைடு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நான் அமோனியாவோட போடும்போது எனக்கு வந்து ஒரு HI வந்து வெளியே போயிடும். ஸோ வெளியே போயிட்டு எனக்கு RNH2 கிடைக்கும். இப்போ நான் திரும்ப வந்து ஒரு RI போட்டேன் அப்படின்னா எனக்கு செகண்டரி அமீன்ஸ் கிடைக்கும். திரும்ப வந்து நான் இன்னொரு ஆல்கைல் ஹாலைடோட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு டெர்ஷியரி ஹாலைட் வந்து கிடைக்குது. ஸோ திரும்பவும் நான் வந்து ஒரு ஆல்கைல் ஹாலைட் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு குவார்டர்னரி அமீன் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரிப்பரேஷன் யூசிங் ஆல்கைல் ஹாலைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹாஃப்மேன்ஸ் புரோமமைட் ரியாக்ஷன். ஸோ கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி RCONH2 இப்படின்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ மெயினா வந்து இந்த ரீஏஜென்ட் தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரீஏஜென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. பிகாஸ் Br2 plus KOH, இந்த இடத்துல KOH வந்து எக்ஸஸா இருக்கும். இந்த ரீஏஜென்ட் வந்தா எந்த ரியாக்ஷன் அப்படின்னா ஹாஃப்மேன்ஸ் புரோமமைட் ரியாக்ஷன். ஸோ RCONH2. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா RNH2. ஸோ இது வந்து ஒரு பிரைமரி அமீன். ஸோ இந்த இடத்துல நம்மளால வெறும் பிரைமரி அமீன் மட்டும்தான் சிந்தசைஸ் பண்ண முடியும். ஆனா மேல பார்த்த நாம ரியாக்ஷன்ல ஆல்கைலேஷன் ரியாக்ஷன்ல நாம வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, குவார்டர்னரி, ஸோ 4 கிளாசிபிகேஷனே வந்து நாம சிந்தசைஸ் பண்ணலாம். ஸோ ஹாஃப்மேன்ஸ் புரோமமைட் ரியாக்ஷன்ல ஒன்லி பிரைமரி அமீன். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன் வந்து கேப்ரியல் தாலிமைட் ரியாக்ஷன். ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் இது. ஸோ இதுல நம்ம அரோமேட்டிக் அமைன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஒன்லி அலிஃபாட்டிக் அமைன்ஸ் மட்டும்தான் நாம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த தாலிமைட் காம்பவுண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாம அதை KOH ஓட போடுவோம். நெக்ஸ்ட் வந்து RX ஏதாவது ஒரு ஆல்கைல் ஹாலைடோட போடுவோம். தேர்ட் ஸ்டெப்ல நாம ஹைட்ரோலைசிஸ் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு ஃபைனலா கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து என்னது RNH2. ஸோ நீங்க லெஃப்ட்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஸோ அந்த தாலிமைட் ஸ்ட்ரக்சரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஸோ இந்த 3 ரீஏஜென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ரீஏஜென்ட்ல ஆரோட வேல்யூ தான் இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த அமீனோட ஃபார்முலாவை டிசைட் பண்ண போகுது. ஸோ கொஸ்டின்ல இந்த KOH, RX, H2O இதை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து கேப்ரியல் தாலிமைட் ரியாக்ஷன். இந்த இடத்துல நம்மளால அரோமேட்டிக் அமைன்ஸ் சிந்தசைஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், ஸோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். ஸோ மற்ற நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸை நாம ரெடியூஸ் பண்ணி நம்மளால அமீன்ஸ் வந்து சிந்தசைஸ் பண்ண முடியும். ஸோ ரிடக்ஷன் அப்படின்னா என்னது? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், கரெக்டா? ஸோ ரிடக்ஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இந்த 5 எக்ஸாம்பிள் பாருங்க.
ஸோ RCH டபுள் பாண்ட் NOH. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா NaC2H5OH. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ரீஏஜென்ட். ஸோ இந்த ரீஏஜென்டோட ரியாக்ஷன் நேம் வந்து மெண்டியஸ் ரியாக்ஷன். ஸோ சோடியம் வித் எத்தில் ஆல்கஹால் வந்து என்ன ரீஏஜென்ட்? ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஸோ ரிடக்ஷன் வந்து காஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து CH2 NH2 ஆயிடும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டர் வந்து ரிமூவ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய ரியாக்ஷன்ல வந்து ஹெல்ப் பண்ணும். தென் இந்த ரெண்டு நம்ம ஃபெமிலியரா இருப்போம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், அதே மாதிரி இந்த NiH2, ஸோ இந்த மாதிரி SnHCl, ஜிங்க் HCl. ஸோ இது எல்லாமே வந்து ரெடியூசிங் ஏஜென்ட், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இது எது வந்தாலும் நாம வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன காம்பவுண்ட்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ RCHNOH, RCONH2, அதே மாதிரி ஆல்கைல் சயனைடு, ஆல்கைல் ஐசோசயனைடு. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்கைல் சயனைடை வந்து நாம வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரைமரி அமீன் வந்து கிடைக்குது. கரெக்டா? ஸோ RCN இருக்கும், RC ட்ரிபிள் பாண்ட் N. ஸோ இந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணி நீங்க வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஈஸி ட்ரிக் மாதிரி தான். ஏன்னா ரிடக்ஷன் அப்படின்னா வந்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ நமக்கு RCH2 NH2 வந்து கிடைக்கும். ஆனா இதுவே வந்து நாம ஐசோசயனைட்ல நம்மளால அப்படி பண்ண முடியாது. பிகாஸ் அதுல வந்து நாம பிரைமரி அமீன் வந்து நமக்கு ஃபைனலி கிடைக்காது. நீங்களே வந்து அந்த ட்ரிபிள் பாண்ட்ல வந்து பிரேக் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு வந்து கிடைச்சது ஒன்லி வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஒன்லி செகண்டரி அமீன்ஸ் மட்டும்தான் வந்து நமக்கு கிடைக்கும். அதுலேயே வந்து செகண்டரி மெத்தில் அமைன்ஸ், செகண்டரி மெத்தில் அமைன்ஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து RNO2. இதோட நேம் வந்து நைட்ரோ ஆல்கேன். இதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ NO2 குரூப்போட நேம் வந்து நைட்ரோ. ஸோ அதை வந்து நாம ரெடியூஸ் பண்ணாலும், ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து நமக்கு அமீன்ஸ் கிடைக்குது. ஸோ சோடியம் எத்தில் ஆல்கஹால் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட், LiAlH4, NiH2, SnHCl, ஜிங்க் HCl, இதை எல்லாமே வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். இது இங்க மட்டும் கிடையாது, ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட், ஆசிட்ஸ், அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து நமக்கு இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா கர்டியஸ் ரியாக்ஷன், ஷ்மிட் ரியாக்ஷன். ஸோ கர்டியஸ் ரியாக்ஷனோட ரீஏஜென்ட் வந்து NaN3 NaOH. ஸோ நாம மெயினா வந்து இந்த மாதிரியான சாப்டர்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது அந்த ரீஏஜென்ட்டை மட்டும்தான். ஸோ மேல வந்து நாம பார்த்திருப்போம். ஸோ எந்தெந்த ரீஏஜென்ட்லாம் போட்டா ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த NaN3, அதே மாதிரி NaOH. ஸோ இது போட்டா என்ன நடக்கும் அப்படின்னா திஸ் இஸ் கர்டியஸ் ரியாக்ஷன். ஸோ COCl குரூப் வந்து RNH2வா மாறிடும். இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3 COCl போட்டோம் அப்படின்னா we will get CH3NH2. ஸோ இந்த இடத்துல ரெண்டு கார்பன் இருக்கு, இந்த இடத்துல ஒரே ஒரு கார்பன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷனோட நேம் வந்து ஸ்டெப் டவுன் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து எந்த டைப்ல வரும்? ஸ்டெப் டவுன் ரியாக்ஷன்ல வரும். ஏன்னா ரியாக்டன்ட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து ஒரு கார்பன் கம்மியா இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ஸ்டெப் டவுன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நாம ஆசிட்ஸ்ல இருந்து கூட அமீன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ N3H நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, N3H வித் சல்ஃபியூரிக் ஆசிட். நாம வந்து என்ன கிடைக்கும்? ஸோ COOHக்கு பதிலா NH2 போட்டுருங்க. ஸோ கர்டியஸ் ரீஏஜென்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க, ஷ்மிட் ரீஏஜென்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நாம 6 இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமீன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நாம வந்து இந்த ரியாக்ஷன் தான் அப்படின்னு வந்து நாம எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட ரீஏஜென்ட்டை வச்சுதான்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம டெஸ்ட் ஆஃப் அமீன்ஸ். ஸோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. ஸோ இந்த 3 அமீன்ஸ்மே எல்லா ரியாக்ஷனும் கொடுக்காது. ஸோ சில அமீன்ஸ் வந்து சில ரியாக்ஷன் தான் கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நாம டெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஏன்னா சில ரியாக்ஷன் ஒன்லி பிரைமரி மட்டும் கொடுக்கும், சிலது செகண்டரி கொடுக்கும், சிலது டெர்ஷியரி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷனை வச்சு நாம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷனோட ரியேஜென்ட் வந்து கார்பன் டைசல்ஃபைடு HgCl2, CS2 HgCl2. ஸோ இந்த ரியேஜென்ட் பாத்தீங்க அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஸோ பிரைமரி வந்து CS2 ஓட ரியாக்ட் ஆகும், செகண்டரியும் CS2 ஓட ரியாக்ட் ஆகும். ஆனா டெர்ஷியரி CS2 ஓட நோ ரியாக்ஷன். அதே மாதிரி இப்போ பிரைமரி, செகண்டரி ரெண்டுமே வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ இப்போ இத வந்து நான் எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது? ஸோ அதுக்கு தான் HgCl2 இருக்கு. ஸோ பிரைமரி வந்து ஃபார்ம் பண்ற ப்ராடக்ட் வந்து HgCl2 ஓட ரியாக்ட் ஆகும். ஸோ ஐசோதயோசயனேட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஆனா செகண்டரி அமீன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ற ப்ராடக்ட் HgCl2 ஓட நோ ரியாக்ஷன். ஸோ இதோட நேம் தான் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். பிகாஸ் இந்த ஐசோதயோசயனேட்டோட ஸ்மெல் வந்து நமக்கு மஸ்டர்ட் ஆயில் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம பார்க்க போறது கார்பைல் அமைன் டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் மாதிரியே இந்த ரியாக்ஷனும் ஒரு நேம்டு ரியாக்ஷன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். ஸோ செகண்டரி அமீன்ஸ் அண்ட் டெர்ஷியரி அமீன்ஸ் ரெண்டு பேருமே இந்த டெஸ்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி பிரைமரி அமீன்ஸ். ஸோ RnH2 ரியேஜென்ட் பாருங்க CHCl3KOH. ஸோ CS2 HgCl2 வந்தா அது வந்து மஸ்டர்ட் ஆயில் ரியேஜென்ட், இது வந்து கார்பைல் அமைன் ரியேஜென்ட். ஸோ இந்த இடத்துல பேரை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த டெஸ்டோட இன்னொரு நேம் வந்து ஐசோசயனைடு டெஸ்ட். அதனால இந்த டெஸ்ட்ல வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஆல்கைல் ஐசோசயனைடு வந்து கிடைக்கும். ஸோ சம்டைம்ஸ் இதை வச்சு நாம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஐசோசயனைடு கூட இந்த ரியாக்ஷன் வந்து நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் டெஸ்ட் வந்து ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் C6H5SO2Cl. ஸோ இந்த ரியேஜென்ட் தான் ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட். இதை வந்து நாம டெர்ஷியரியோட போட்டோம் அப்படின்னா நோ ரியாக்ஷன். பிரைமரியோட போட்டு பாருங்க. ஸோ ஒரு HCl வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ HCl ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? NHR வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு HCl ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டுமே வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ இப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நாம என்ன பண்றோம்? KOH ஓட போடுறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் KOHல சால்யுபிள் ஆகும். ஆனா இந்த செகண்டரி அமீன் ஃபார்ம் பண்ண ப்ராடக்ட் வந்து KOHல வந்து இன்சால்யுபிளா வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரியேஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் நைட்ரஸ் ஆசிட். ஸோ HNO2. ஸோ இதை வச்சு கூட நாம வந்து அமீன்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிரைமரி அமீன்ஸை நாம நைட்ரஸ் ஆசிடோட போட்டோம் அப்படின்னா we will get alcohol. ஸோ அமீன்ஸை நாம ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்றதுக்கு நாம என்ன யூஸ் பண்ணலாம்? நைட்ரஸ் ஆசிட் வந்து நாம வந்து யூஸ் பண்ணலாம். இதுல நைட்ரஜன் கேஸ் வந்து எலிமினேட் ஆகுது. அதே மாதிரி செகண்டரி அமீன்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து வாட்டர் மாலிக்யூல் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ டெர்ஷியரி அமீன்ஸ். ஸோ டெர்ஷியரி அமீன்ஸ் வந்து நைட்ரஸ் ஆசிடோட நார்மலான ரூம் டெம்பரேச்சர்ல ரியாக்ட் ஆகாது. ஆனா 0 டிகிரி செல்சியஸ்ல வந்து இட் ஃபார்ம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த 4 ரியாக்ஷன், ஸோ நாம வந்து இந்த 4 நேம்டு ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், செகண்ட் வந்து கார்பைல் அமைன் அண்ட் ஐசோசயனைட் டெஸ்ட், தேர்ட் வந்து ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட்,
ஃபோர்த் வந்து நைட்ரஸ் ஆசிட். ஸோ இந்த 4 தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஃப் தேர் இஸ் எனி சான்ஸ் ஆஃப் ரிமூவிங் HCl அது வந்து பண்ணிடுங்க. பட் எக்ஸப்ஷனும் இருக்கு, நாம அது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இம்பார்ட்டண்டா வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் வந்து இருக்கு பிரைமரி அமீன்ஸ்க்கு. ஸோ NOCl, இந்த NOCl ஓட நேம் வந்து டில்டன்ஸ் ரியேஜென்ட். இந்த இடத்துல வந்து நீங்க வந்து HCl ரிமூவ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபைனலா கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ஆல்கைல் ஹாலைடு. ஆல்கைல் ஹாலைடுன்னு சொல்றதை விட நமக்கு ஒரு ஆல்கைல் குளோரைடு வந்து நமக்கு கிடைக்குது. பட் செகண்ட் ரியாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா Cl C டபுள் பாண்ட் OCl. ஸோ இதுல வந்து நாம ஒரு HCl வந்து நாம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ HCl ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் கிரினாட் ரியேஜென்ட். ஸோ இந்த கிரினாட் ரியேஜென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா RNGX. ஸோ ஆல்கைல் மெக்னீசியம் ஹாலைடு. ஸோ இந்த ரியேஜென்ட்டோட நேம் தான் இது. ஸோ இதுல வந்து நமக்கு ஃபைனலா கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ஒரு ஆல்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது CH3 NH2 இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? நமக்கு வந்து இந்த இடத்துல யாரு CH3. ஸோ CH3H which is nothing but CH4. ஸோ மீத்தேன். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து மீத்தேன். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸை வந்து எலிமினேட் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம இது வரைக்கும் அலிஃபேட்டிக் அமைன்ஸ் பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி அப்படிங்கிற அலிஃபேட்டிக் அமைன்ஸ் நாம பார்த்துட்டோம். இப்போ அரோமேட்டிக் அமைன்ஸ்ல நாம பார்க்கறது வந்து அனிலின். ஸோ அனிலினோட ஃபார்முலா C6H5NH2. ஸோ அனிலின்ல வந்து உங்களுக்கு ரெசனன்ஸ் வந்து இருக்கு. அதனால அனிலினோட ஸ்ட்ரக்சர் வந்து லெஸ் பேசிக். அமோனியா அண்ட் அலிஃபேட்டிக் அமைன்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல, அதை கம்பேர் பண்ணும்போது அனிலின் வந்து எப்பவுமே பேசிக் நேச்சர் கம்மி பிகாஸ் டியூ டு ரெசனன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த அனிலினோட இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் டியூ டு பென்சீன் ரிங். ஸோ ஏன்னா அனிலின்ல வந்து உங்களுக்கு NH2 குரூப் இருக்கு, அதே மாதிரி பென்சின் குரூப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பென்சின் ரிங்னால நடக்கிற ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து புரோமினேஷன் ரியாக்ஷன். அனிலினை வந்து ரியேஜென்ட் நேம்லாம் பார்த்துக்கோங்க. Br2CCl4, Br2H2O. இதோட நேம் வந்து புரோமின் வாட்டர். அதே மாதிரி CH3COCl. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ஆர்த்தோ அண்ட் பேரா. ஸோ ஆர்த்தோ பொசிஷன்ல ஒரு புரோமின் அட்டாச் ஆகும், பேரா பொசிஷன்ல ஒரு புரோமின் வந்து அட்டாச் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ரியாக்ஷன். பிகாஸ் நமக்கு தெரியும் இந்த NH2 குரூப் வந்து ஆர்த்தோ பேரா தான் மெயின்லி வந்து டைரக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் இந்த இடத்துல. ஸோ புரோமின் வாட்டர் போத்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இந்த குரூப் இருக்கு, NH2 குரூப் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஒரு புரோமினோட கண்டிப்பா ஸ்டாப் பண்ணாது, புரோமின் வாட்டர் கூட. ஸோ அதனால 3 பொசிஷன்லயுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த 3 பொசிஷன்லயுமே வந்து ஒரு புரோமின் வந்து அட்டாச் ஆயிடும். பட் இந்த இடத்துல வந்து பாருங்க CH3COCl. ஸோ இதுல வந்து நார்மலி ஒரு HCl வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நாம வந்து புரோமின் வாட்டரை போட்டோம் அப்படின்னா 3 பொசிஷன்லயும் வந்து உங்களுக்கு புரோமின் கிடைக்காது. ஏன் அப்படின்னா ஸோ இந்த NHC டபுள் பாண்ட் OCH3 வந்து ஒரு பல்கி குரூப். ஸோ இப்போ இது பக்கத்திலே வந்து நான் Br வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த காம்பவுண்ட் வந்து எனக்கு அன்ஸ்டேபிள் ஆயிடும் டியூ டு ரிபல்ஷன். அதனால எனக்கு வந்து மெயின்லி வந்து இந்த பேரா பொசிஷன் தான் வந்து எனக்கு வந்து ப்ரிஃபர் ஆகும். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலி வந்து NH2 மாதிரி ஒரு லெஸ் பல்கி குரூப் இருக்கிறப்போ 3 பொசிஷன்லயுமே எனக்கு புரோமின் வந்து கிடைக்கும். ஆனா இந்த NHC டபுள் பாண்ட் OCH3 இந்த மாதிரி குரூப் இருக்கிறப்போ நமக்கு வந்து பேரா பொசிஷன், ஏன்னா அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரிபல்ஷன் வந்து கம்மி. ஸோ இது வந்து புரோமினேஷன். நெக்ஸ்ட் வந்து
நைட்ரேஷன், நைட்ரேஷனோட ரீஏஜென்ட் பாருங்க, கான்சென்ட்ரேட்டட் HNO3 வித் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இந்த ரீஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நைட்ரேஷன் நடக்கும், NO2 குரூப். ஸோ டைரக்ட் நைட்ரேஷன், அதாவது NH2 குரூப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி குரூப் வந்து மெட்டா ப்ராடக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கொடுக்கும். ஆனா இஃப் NH2 குரூப் இஸ் ப்ரொடெக்டட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர்ட் கேஸ், இந்த இடத்துல NH2 குரூப் இருக்கா? ஸோ இல்ல, NH2 குரூப் தான் NHCOCH3 இருக்கு. ஸோ அந்த குரூப் வந்து ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல நமக்கு எந்த ப்ராடக்ட் கிடைக்கும்? ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். ஸோ அலிஃபேட்டிக் அமீன்ஸை நாம வந்து HNO2 கூட போடுறது வந்து ஒரு டெஸ்டா வந்து நாம பார்த்திருப்போம். ஆனா இந்த இடத்துல அனிலினை நாம வந்து HNO2 கூட போட்டோம் அப்படின்னா இன் 0 டிகிரி செல்சியஸ், ரீஏஜென்ட் பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீஏஜென்ட், NaNO3/HCl. ஸோ நமக்கு கிடைக்கிறது வந்து C6H5N2Cl, பென்சீன் டயசோனியம் குளோரைடு. இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனோட நேம் வந்து டயாசடைசேஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ NaNO3/HCl இன் 0 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ரியாக்ஷன்னாலே நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு டயசோனியம் குளோரைடு வந்து கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இந்த சாண்ட் மேயர் ரியாக்ஷன். நான் வந்து C6H5N2Cl இதோட ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட் மேயர் ரியாக்ஷன், செகண்ட் வந்து கெட்டர்மேன் ரியாக்ஷன். ஸோ இதோட ப்ராடக்ட் என்னமோ சேம் தான், CuBr போட்டா ஸோ இந்த N2Cl வெளியே போயிட்டு நமக்கு C6H5Br கிடைக்கும். அதே மாதிரி CuCl, CuCN, அதே மாதிரி இந்த இடத்துல CuHCl, CuHBr, CuHNO2. ஸோ இது வந்து சாண்ட் மேயர் ரியாக்ஷன். கீழே இருக்கிறது வந்து கெட்டர்மேன் ரியாக்ஷன். ஸோ ப்ராடக்ட் என்னவோ சேமா வரும், பட் நமக்கு ஈல்ட பொறுத்த வரைக்கும் சாண்ட் மேயர் ரியாக்ஷன்ல தான் வந்து நமக்கு ஈல்டு வந்து நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் ரியாக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம பார்க்க போறது கப்ளிங் ரியாக்ஷன். இந்த கப்ளிங் ரியாக்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து HCl ரிமூவ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கப்ளிங் ரியாக்ஷன் பிகாஸ் ரெண்டுமே ஜாயின் ஆகுது, கரெக்டா? ஸோ ரெண்டு ரியாக்டன்ட்டுமே ஜாயின் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்டோட ரியாக்ஷன் நேம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ இது வந்து C6H5OH ஃபீனால், இது வந்து அனிலின். ஸோ எல்லாமே வந்து என்ன நடக்குது? இது வந்து டைஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஃபீனால் கூட ஆரஞ்சு டை ஃபார்ம் பண்ணுது, அனிலின் கூட எல்லோ டை. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எல்லோ டை வந்து கொடுக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு HCl வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு HCl வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா பீட்டா நேப்தால், இதுவும் வந்து ரெட் டை வந்து கொடுக்கும். ஸோ இந்த 4 கப்ளிங் ரியாக்ஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி வந்து ஈஸியா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் ரிமூவ் தி HCl. இந்த HCl இந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு, ஸோ NH2ல இருந்து அந்த ஹைட்ரஜன் எடுக்காதீங்க, இந்த இடத்துல ஏதாவது ஒரு கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து எடுங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஈஸியா வந்து கிடைச்சிரும். ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு ட்ரிக் மாதிரி. ஸோ லாஸ்டா வந்து நாம பார்க்க போறது நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் அமீன்ஸ் வந்து முடிச்சாச்சு. அதே மாதிரி பென்சீன் டயசோனியம் குளோரைடு பார்த்துட்டோம். இப்போ நைட்ரோ காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ NO2, கரெக்டா? RNO2. ஸோ இதுதான் வந்து நைட்ரோ ஆல்கேன்ஸ். ஸோ இதோட ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா CH3CH2Cl, AgNO2 கூட போட்டோம் அப்படின்னா நமக்கே தெரியும் AgCl வந்து வெளியே போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் ரெண்டே ரியாக்ஷன் தான் இருக்கு.
ஸோ இதோட இம்பார்ட்டன்டான சில கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிடக்ஷன். ஸோ நமக்கு தெரியும் ஒரு நைட்ரஜன் காம்பவுண்டை நம்ம ரெடியூஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நைட்ரஜன் காம்பவுண்டை நம்ம ரெடியூஸ் பண்ணா நமக்கு வந்து அமீன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து நாம பார்த்துட்டோம். ஸோ SnHCl, H2PD, சோடியம் மெத்தில் ஆல்கஹால் இதெல்லாம் வந்து அமீன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஜிங்க் NH4Cl. ஸோ இந்த ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ரிடக்ஷன் கிடையாது. ஸோ இது வந்து ரிடக்ஷன் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் RNO2 இருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து RNHOH. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டர் வந்து ஆட் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி இந்த CH3MgBr. ஸோ இந்த ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா? ஸோ கிரினாட் ரியேஜென்ட். ஸோ இதுல வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஃபைனலி கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும்? ஃபைனலி கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆல்கேனா இருக்கும். ஸோ இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரிக் வந்து என்ன அப்படின்னா ஸோ இப்போ இந்த கிரினாட் ரியேஜென்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸோ இந்த இடத்துல CH3 CH2 NO2 வந்து இருக்கு. ஆனா ஃபைனலி வந்து நமக்கு கிடைக்கிறது CH4. ஸோ அதனால நீங்க அந்த லெஃப்ட்ல இருக்கிற அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற அந்த கார்பன்ஸை பார்க்காதீங்க, அந்த ஆல்கைல் குரூப்பை பார்க்காதீங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த கிரினாட் ரியேஜென்ட் இருக்குல்ல RMgX. ஸோ இந்த RMgXல எந்த ரியேஜென்ட் இந்த ரியேஜென்ட்ல என்ன ஆரோட வேல்யூ இருக்கோ அதை வந்து நாம வந்து பார்க்கணும். இப்போ நாம வந்து ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்பெஷல் ரியாக்ஷன் வந்து நாம பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நைட்ரோ பென்சீன், கரெக்டா? ஸோ பட் இது வந்து நைட்ரோ பென்சீன் சொல்றதை விட இது வந்து டைநைட்ரோ பென்சீன். ஸோ 2 NO2 குரூப் இருக்கு. ஸோ இதை வந்து நாம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரெண்டுமே வந்து ரெடியூஸ் ஆகாது இந்த ரியேஜென்ட்ல. NH4SH இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டுமே வந்து ரெடியூஸ் ஆகாது. ஸோ ஏதாவது ஒண்ணுதான் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல வந்து நமக்கு மெட்டா பொசிஷன்ல தான் நைட்ரோ குரூப் வந்து செட்டில் ஆகும். பிகாஸ் இது வந்து ஒரு செலக்டிவ் ரிடக்ஷன் ப்ராசஸ். இது வந்து ஒரு செலக்டிவ் ரிடக்ஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ முலிக்கன் பேர்கர் டெஸ்ட். ஸோ நான் வந்து சொல்லியிருப்போம் ஜிங்க் பிளஸ் NH4Cl வந்து ஒரு நார்மல் ரிடக்ஷன் மாதிரி கிடையாது. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங் ரிடக்ஷன் வந்து நடக்காது. ஸோ RNHOH கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம டோலன்ஸ் ரியேஜென்ட்டோட போட்டோம் அப்படின்னா RN டபுள் பாண்ட் O பிளஸ் சில்வர். ஸோ சில்வர் மிரர் வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டு ஸ்பெஷல் ரியாக்ஷன் பாருங்க, செலக்டிவ் ரிடக்ஷன் அண்ட் முலிக்கன் பேர்கர் டெஸ்ட். ஸோ இது வந்து நைட்ரோ ஆல்கேன், இது வந்து ஒரு அலிஃபேட்டிக். இப்போ நம்ம அரோமேட்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா நைட்ரோ பென்சீன். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸோ நாம வந்து பார்த்துருப்போம், கரெக்டா? ஸோ அலிஃபேட்டிக் அமைன்ஸ் பார்க்கும்போது சர்டைன் இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ரிடக்ஷன் போட்டா என்ன நடக்குது, இந்த மாதிரி HCl ரிமூவ் பண்ற ப்ராசஸ் அதெல்லாம். ஸோ அது எல்லாத்துக்குமே இதுக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே இதுக்கும் வந்து கண்டிப்பா அப்ளிகபிள் ஆகும். ஸோ நைட்ரோ பென்சீன் இந்த இடத்துல NO2 பிளஸ் இதுதான் வந்து எலக்ட்ரோஃபைல் இந்த இடத்துல வந்து நமக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்க, ஸோ நைட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து ஒரு மெட்டா பொசிஷன்ல நமக்கு வந்து நைட்ரேஷன் வந்து நடக்கும். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டா பொசிஷன்ல நமக்கு வந்து நைட்ரேஷன் வந்து நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூமிங் H2SO4. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு H2SO4. இந்த இடத்துல மெட்டா பொசிஷன்ல SO3H குரூப் வந்து அட்டாச் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து Cl3 AlCl3. ஸோ மெட்டா பொசிஷன்ல குளோரின் வந்து அட்டாச் ஆகுது. இது மூணுமே வந்து ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இது மூணுமே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே
மெட்டா பொசிஷன்ல தான் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ வந்து நாம ஒரு 3 நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வந்து நாம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்த்தோ பொசிஷன் அதே மாதிரி பேரா பொசிஷன்ல வந்து கிடைக்குது. ஸோ எலக்ட்ரோபிலிக்ல வந்து நமக்கு மெட்டா பொசிஷன்ல கிடைச்சது. அதே மாதிரி நியூக்ளியோபிலிக்ல வந்து நமக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ NaNH2 NaOH CH3ONa. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க அப்படியே வந்து இந்த சோடியம் இருக்கிற அதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ NH2 NH2 OH OH OCH3 OCH3. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். பிகாஸ் நமக்கே தெரியும் Na பிளஸ் OH மைனஸ். ஸோ இந்த இடத்துல யாரு நியூக்ளியோஃபைல்? OH மைனஸ் தான் வந்து நமக்கு நியூக்ளியோஃபைல். ஸோ அதுதான் வந்து நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நார்மலி பாருங்க FeHCl SnHCl இதெல்லாம் வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ். ஸோ நமக்கே தெரியும் NO2 NH2 ஆயிடும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நார்மல் ரியாக்ஷன்ஸ். அதே மாதிரி இந்த குளுக்கோஸ் NaOH ஜிங்க். ஸோ இந்த மாதிரி 3 ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அசாக்சிபென்சீன், ஆசோபென்சீன், ஹைட்ராசோபென்சீன். இது வந்து நார்மல் ரிடக்ஷன் ப்ராசஸ் கிடையாது. இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நமக்கு பை மாலிகுலார் ரிடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பை மாலிகுலார் ரிடக்ஷன் ப்ராசஸ். அதாவது ஒரு நைட்ரோபென்சீன் மட்டும் இருக்காது. இந்த இடத்துல வந்து நமக்கு 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் நைட்ரோபென்சீன் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பை மாலிகுலார் ரிடக்ஷன் அப்படின்னா. ஸோ ரீஏஜென்ட் வந்து நல்லா பாருங்க. CH3OH in NaOH, குளுக்கோஸ் NaOH. ஸோ இந்த மாதிரி NaOH ஜிங்க் குளுக்கோஸ் இந்த பேசிக் காம்பனன்ட்ஸ் இந்த பேசிக் ரீஏஜென்ட் வந்து பை மாலிகுலார் ரிடக்ஷன் வந்து காஸ் பண்ணும். ஸோ நார்மலி வந்து நைட்ரோபென்சீனோட ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு ஈஸி தான். ஸோ கெட்டர்மேன் ரியாக்ஷன். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி வந்து நாம வந்து NO2-வை நாம வந்து ரெடியூஸ் பண்ணா நமக்கு NH2 கிடைக்குதோ அதே மாதிரி NH2-வை நாம ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து திரும்ப வந்து அதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து கிடைச்சிரும். இது வந்து ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்ஸ் சயனைடு அண்ட் ஐசோசயனைடு. ஸோ நான் வந்து பார்த்துருப்போம் சயனைடோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ட்ரிபிள் பாண்ட் பிரேக்கிங்ல தான் இருக்கு. ஸோ ரிடக்ஷன் ஸோ இது எல்லாமே ரிடக்ஷன். ஸோ சோடியம் எத்தில் ஆல்கஹால் போட்டோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனோட நேம் வந்து மெண்டியஸ் ரியாக்ஷன். ஸோ SnCl2 HCl போட்டோம் அப்படின்னா ஸ்டீஃபன் ரிடக்ஷன். ஸோ வந்து ஜஸ்ட் வந்து ஹைட்ரஜனை வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்டீஃபன் ரிடக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா ஸ்டீஃபன் ரிடக்ஷன் 2 ஹைட்ரஜன் மட்டும் தான் ஆட் பண்ணுது. ஆனா இதுவே வந்து LiAlH4 இந்த ஹைட்ரஜன் PD அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ 4 ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ 4 பாண்டை பிரேக் பண்ணுங்க. ஸோ 4 ஹைட்ரஜன்னா 2 பக்கமும் 2 ஹைட்ரஜன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த SnCl2 HCl எல்லாமே 2 ஹைட்ரஜன் தான் ஆட் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து 2 பக்கமும் போட்டுக்கோங்க. ஸோ தென் கிரிக்னாட் ரியேஜென்ட். ஸோ இது வந்து நம்ம நார்மலி வந்து நம்ம பார்க்குற ரியாக்ஷன்ஸ். அதே மாதிரி ஹைட்ரோலைசிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் வந்து ஐசோசயனைடு. ஸோ NC. ஸோ நைட்ரஜன் வந்து டொனேட் பண்ணுது இந்த இடத்துல. அதனால இது வந்து ஐசோசயனைடு. ஸோ இதோட ரிடக்ஷன் நாம அப்பயே பார்த்துருப்போம். ஏன்னா ஒரு ஐசோசயனைடு எப்பவுமே வந்து என்ன கொடுக்கும்? செகண்டரி மெத்தைல் அமைன் வந்து கொடுக்கும். பாருங்க செகண்டரி மித்தைல் அமைன் வந்து எப்பவுமே ஐசோசயனைடு வந்து கொடுக்கும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ AgCl ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். ஸோ ஐசோசயனைடோட ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தட். ஸோ அமைடு. ஸோ இந்த அமைட்ஸ்ல வந்து நீங்க வந்து ஹீட் பண்ணீங்கன்னா ஸோ இந்த ஏஜென்ட் P2O5. ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ஐசோசயனைடு. அதே மாதிரி இந்த CHCl3 ஆல்கஹாலிக் KOH. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ நம்ம டெஸ்ட்ல வந்து செகண்டா வந்து இந்த ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ கார்பைல் அமைன் டெஸ்ட் ஆர் ஐசோசயனைடு டெஸ்ட் அப்படின்னு வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்ஸ். ஸோ நீங்க ரீஏஜென்ட்டை ஞாபகம் வச்சிருந்தாதான் ஸோ இந்த ரியாக்ஷன்ல வந்து நான் என்ன பண்ணணும், ஸோ எது வந்து எனக்கு ரெடியூசிங் ரீஏஜென்ட், கிரிக்னார் ரீஏஜென்ட் போட்டா அது எப்படி ஆக்ட் ஆகுது, ஸோ இந்த நைட்ரஸ் ஆசிட் போட்டா அது வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, எந்த ப்ராடக்ட் கொடுக்குது, ஸோ எல்லாமே வந்து நம்ம ஈஸியா படிக்கணும் அப்படின்னா நாம வந்து ஃபர்ஸ்ட் ரீஏஜென்ட் வந்து நம்ம படிக்கணும். ஸோ சயனைட் ஐசோசயனைட் பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே வந்து ரீஏஜென்ட்டை பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த ரீஏஜென்ட்டை பாருங்க ரெடியூசிங் ரீஏஜென்ட், CH3MgBr பாருங்க கிரீனாட் ரீஏஜென்ட். ஸோ அப்படிதான் வந்து நாம படிக்கணும். ஸோ அதே மாதிரி நைட்ரோ பென்சின் இருக்கு. ஸோ எது எலக்ட்ரோஃபிலிக் எது நியூக்ளியோஃபிலிக் பாருங்க. அதே மாதிரி பைமாலிகுலர் ரிடக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நைட்ரோ ஆல்கைன்ஸோட இம்பார்ட்டன்டான சில ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதுவும் ரீஏஜென்ட் பேஸ் பண்ணி தான் வரும். ஸ்பெஷல் பாயிண்டா வந்து நாம 2 இம்பார்ட்டன்டான ஸ்பெஷல் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைட்ல கப்ளிங் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. அதே மாதிரி சாண்ட் மேயர்ஸ் ரியாக்ஷன் அண்ட் கெட்டர்மேன்ஸ் ரியாக்ஷன், அதே மாதிரி டயசர்டைசேஷன் ரியாக்ஷன் ஒரு நேம்டு ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அனிலினோட இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ், அதே மாதிரி இந்த அமீன்ஸோட டெஸ்ட், அமீன்ஸோட ப்ரிப்பரேஷன், அமீன்ஸோட கெமிக்கல் ரியாக்ஷன். இது மட்டும் இல்லாம இந்த பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் அலிஃபாட்டிக் அமைன்ஸையும் அரோமேட்டிக் அமைன்ஸையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ நாம வந்து எப்பவுமே வந்து அரோமேட்டிக் வந்து அலிஃபாட்டிக்கை விட பேசிக் நேச்சர் கம்மி. பிகாஸ் அரோமேட்டிக்ல வந்து உங்களுக்கு ரெசனன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நாம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். பேசிக் ஸ்ட்ரென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். அதனால குரூப்புக்கு ஏத்த மாதிரி பெசிசிட்டியோட ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மெத்தில் குரூப்னா ஆர்டர் பார்த்துக்கோங்க, எத்தில் குரூப்னா ஆர்டர் பார்த்துக்கோங்க, ஐசோப்ரோபைல் குரூப், டெர்ஷியரி பியூட்டைல் குரூப், இது எல்லாத்துக்கும் வந்து நீங்க ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டண்டா வந்து நம்ம நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்ல பார்த்தது வந்து நைட்ரோ ஆல்கைன்ஸ், நைட்ரோ பென்சீன், பென்சீன் டயசோனியம் குளோரைட், சயனைட், ஐசோசயனைட், இது எல்லாத்தையும் விட இம்பார்ட்டண்டா நாம அலிஃபாட்டிக் அண்ட் அரோமேட்டிக் அமைன்ஸ் வந்து